ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் அதே மாதிரி வீட்டில் இருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்தும் நிறைய தேடல்களை கொண்டிருக்காங்க. அப்படி யூடியூப்பில் நீங்கள் கூகுள் சர்ச்சில் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா இந்த radioearn.com இந்த வெப்சைட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி வெறும் சாங் கேட்பதன் மூலமாக ஒரு பர் டேக்கு 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த radioearn.com இந்த வெப்சைட் ஒரு ஸ்கேமா இல்லை நார்மல் வெப்சைட் தானா, இதில் சேரலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எப்படி பே அவுட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதில் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷனையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கால்குலேஷனை கண்டிப்பாக நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ radioearn.com இந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியே போகலாம். இது ஸ்கேமா இல்லை பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான வெப்சைட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஸ்கேம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை நான் கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் யார் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலாம். இது எல்லா கண்ட்ரிலையுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு சைன் அப் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்ஸ் வரும். ஒரு 2-3 ஸ்டேஷன்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் ஓடும். ஸோ ஒவ்வொரு 15 மினிட்ஸ் நீங்கள் கேட்குறதன் மூலமாக இதில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இந்த சாங்ஸ் அல்லது இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 பாயிண்ட்ஸ் உங்களுடைய கணக்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரேடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மியூட்டில் கூட வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியில் போனாலும் கூட அது வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். சில இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது விரிவாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் ஏர்னிங் மெத்தட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு 15 செகண்ட்ஸ் இந்த மியூசிக்கை கேட்குறதன் மூலமாக உங்களுக்கு 0.25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் $3 அதில் இருந்து $3.75 சில கண்ட்ரீஸில் மட்டும். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கண்ட்ரீஸில் 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 மட்டும்தான். ஸோ $3 தான் சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அதை வச்சு ஒரு கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒரு சாதாரண நபர் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்க 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா டாலர்ஸில் அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் $13 ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கும். $13 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4333 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அந்த 4333 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா 0.25 பாயிண்ட்ஸ் தான் ஒரு 15 மினிட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் இந்த மியூசிக்கை கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டே கிடைக்கும். அப்போது நீங்கள் 4333 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,60,000 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரேடியோவை ஓட விட்டுருக்கணும். அதே தான் நீங்கள் ஒரு ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 4333 ஹவர்ஸ் வருது. அதே டேஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 180 நாள் கண்டினியூவாக 24/7 நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான்
3 CPM வச்சு நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரேடியோ ஏர்னை ஸ்கேம் அப்படின்னே கூட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய உழைப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதற்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து புவராக இருக்குது, வெரி வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்க. சரி, ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹1.53 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு ஆகக்கூடிய கரண்ட் பில்லை யோசிச்சு பாருங்கள், நம்ம செலவழிக்கக்கூடிய இன்டர்நெட் பில்லை யோசிச்சு பாருங்கள், அது எல்லாம் வந்து நம்ம இவ்வளவு செலவு பண்ணோம்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து புவராக இருக்குது. ஸோ சில யூடியூப் தம்ப்நெயில்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம், ஆன் பண்ணி வச்சுட்டு போனாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு மொபைல்லையே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலி வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ யார் சொன்னாலும் வந்து அதை நம்பாதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு டைம் கேளுங்க, நான் 1000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னாவே அவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஸோ தயவு செய்து இதில் வந்து சேர்றதுக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க. உங்களுடைய டைமும் அந்த மணியும் தான் வந்து வேஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதை தவிர நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதற்காக என்ன ஐடியாக்களோட நானே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் சைட்ஸ் குறித்து வந்து ரிவ்யூக்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஏமாறுறது வந்து தடுக்கப்படும். ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த சைட்டில் ஏர்ன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள். நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். தேங்க்யூ.